என்னோட வேகன்சி வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லோருக்கும் என் வணக்கம். ஃபியூச்சர் லைஃப் சேனலில் வேகன்சி வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் ஆக்ஷன். ஏன்னா நான் போடுற வேகன்சி வீடியோவுக்கு எப்போவுமே அப்ளிகேஷன் ஸ்டார்ட் டேட் ஒன்று இருக்கும், அப்ளிகேஷன் எண்ட் டேட் ஒன்று இருக்கும். அப்ளிகேஷன் எண்ட் டேட்டுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோ உங்களுக்கு கிடைச்சாதான் நீங்கள் அந்த வேலைக்கு குவாலிஃபைடாகவும் இன்ட்ரெஸ்டாகவும் இருந்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியும். ஸோ ப்ளீஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது வேலை தேடிட்டு இருக்காங்க, இல்லை ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கும் இந்த சேனல் லிங்கை கொடுங்க, அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அது அவங்களோட பிரைட் ஃபியூச்சருக்கு ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது யூனிசிஸ் கம்பெனி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற ஸ்டூடெண்ட் டெக்னிக்கல் இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டியை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஸ்டூடெண்ட் டெக்னிக்கல் இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி அனௌன்ஸ் பண்ணது 5 days பிஃபோர். ஸோ இன்றைக்கும் சேர்த்து ஆல்மோஸ்ட் 25 days டைம் இருக்குது. ஸோ எண்டு டேட் அப்படின்னு பார்த்தா July 25th 2025 தான் எண்டு டேட். இது வந்து பெங்களூர் லொக்கேஷனுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. இதில் அவங்க என்னென்ன விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு சம்மர் இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் இவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் என்னென்ன லேர்ன் பண்ண போகிறீங்க அப்படின்னா ப்ராசஸ், ஸ்டாண்டர்ட்ஸ், டூல்ஸ், ஆன் அசைன்டு ப்ராஜெக்ட்ஸ். ஒரு ப்ராஜெக்ட் அசைன் பண்ணால் அதுக்கான என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணி அந்த ப்ராஜெக்டை நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. ப்ராடக்ட் டூல்ஸ் ஆர் டெக்னிக்கல் ஏரியாஸ் ரீலையிங் ஆர் டெக்னிக்கல் ஸ்டாஃப் ஃபார் டொமைன் நாலேஜ், இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டு, டிசைன், இம்ப்ளிமெண்டேஷன், ஸோ இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. இண்டிபெண்ட்டாகவும் ஒர்க் பண்ண போகிறீங்க. அதே மாதிரி எஃபெக்டிவ் டீம் மெம்பராகவும் இருக்க போகிறீங்க. டீம் பிளேயராக இல்லாமல் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் ஒர்க் பண்ண முடியாது. ஸோ டீம் பிளேயராகவும் நீங்கள் இருக்க போகிறீங்க. அதே மாதிரி ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்தாலும் அந்த ப்ராப்ளத்தை ஐடென்டிஃபை பண்ண போகிறீங்க, எஸ்கலேட் பண்ண போகிறீங்க. அதே மாதிரி அந்த இஷ்யூவை சால்வ் பண்ணுற அந்த டெக்னிக்ஸையும் கண்டுபிடிச்சி அந்த இஷ்யூவையும் சால்வ் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த ஏரியாலலாம் நீங்கள் ஒர்க்கும் பண்ண போகிறீங்க, எக்ஸ்பீரியன்ஸையும் நீங்கள் கற்றுக்கவும் போகிறீங்க. ஒரு ப்ராஜெக்டை வந்து ரிசீவ் பண்ண போகிறீங்க. ரிசீவ் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராஜெக்ட். அதாவது ப்ராஜெக்டை ரிசீவ் பண்ண போகிறீங்க, அந்த எதை பற்றியான ப்ராஜெக்ட் அப்படின்றத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறீங்க. அதேமாதிரி டாஸ்க் எஸ்டிமேட் பண்ண போகிறீங்க. சீனியர் ஸ்டாஃபோட உட்காந்து பேசி டிசைட் பண்ணி அது என்ன டாஸ்க்கு, யார் யாருக்கு என்ன அசைன் பண்ணணும், எப்படி ஒர்க் பண்ணணும், எந்தெந்த டூல்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நீங்கள் வந்து கற்றுக்க போகிறீங்க. அதே மாதிரி அவங்களும் சொல்லி கொடுக்க போகிறாங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நீங்கள் கெயின் பண்ண போகிறீங்க. இதை தவிர வந்துட்டு இம்ப்ளிமெண்டேஷன், ப்ராப்ளம் அனாலிசிஸ், ப்ராப்ளம் ரிசல்யூஷன், இது எல்லாமே நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு வந்து டெஸ்ட் கேஸ் ஃபார் கிளாரிட்டி அண்ட் அக்யூரசி இது கிடைக்க போகுது. இம்ப்ளிமெண்ட்ஸ் டெஸ்ட் கேஸை வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, அதில் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்ற எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதை அவங்க சொல்லியும் கொடுக்க போகிறாங்க. இதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சிம்பிள் டிஃபெக்ட்ஸ் ப்ராப்ளம் எப்படி வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது, அதே மாதிரி அதை எப்படி சால்வ் பண்ணுறது, இது எல்லாமே நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. நீங்கள் யாராக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பேச்சுலர் டிகிரி ஆர் மாஸ்டர் டிகிரி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் இன்ஜினியர், மேத்தமெட்டிக்ஸ் ஆர் இதுக்கு ரிலேட்டட் சப்ஜெக்ட் படித்தவங்களா இருக்கலாம். சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் கான்செப்ட்ஸ் தெரிஞ்சிருக்கணும், ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் இருக்கணும். முக்கியமாக SDLCங்கிற சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் கான்செப்டில் நல்ல ஃபெமிலியாரிட்டி இருக்கிறவங்களா இருக்கணும். அதே மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நல்ல ஃபெமிலியர் இருக்கணும். எந்த நியூ டெக்னாலஜியை கற்றுக் கொடுத்தாலும் அதை லேர்ன் பண்ணிக்கிற கெப்பாசிட்டி இருக்கணும். அதே மாதிரி லேர்ன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதை அப்ளை பண்ணி அந்த சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணுற அந்த கேப்பபிலிட்டியும் இருக்கிற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி க்யூரியாசிட்டி ஃபார் டெக்னாலஜி, நேச்சுரல் க்யூரியாசிட்டி ஃபார் த டெக்னாலஜி, குட் ரிட்டர்ன் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும். யூனிசஸை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை நாங்கள் எம்ப்ளாயருக்கு கொடுக்கும்போது நாங்கள் வந்து பிளட் டைப்போ, கேஸ்டோ, சிட்டிசன்ஷிப்போ, கலரோ, டிசபிலிட்டியோ, ஃபேமிலி மெடிக்கல் ஹிஸ்ட்ரியோ, ஃபேமிலி ஸ்டேட்டஸையோ, அதே மாதிரி மேரிட்டல் ஸ்டேட்டஸ், ரிலீஜியன், ரேஸ், ப்ரெக்னன்சி, செக்ஷுவல் ஓரியன்டேஷன், டிரான்ஸ்ஜெண்டர் ஸ்டேட்டஸ், இந்த மாதிரி எதையுமே நாங்கள் பார்க்குறதில்ல. ஒன்லி வந்து அவங்க எந்த மாதிரியான எந்த மாதிரியான கேண்டிடேட்டு, அவங்களுக்கு எந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இல்லை என்ன மாதிரி அவங்க ஒர்க் பண்ண போகிறாங்க, எவ்வளோ கேப்பபிலிட்டி இருக்குது அப்படின்ற விஷயத்தை பார்த்து தான் நாங்கள் வந்து எம்ப்ளாய்மெண்ட்டே கொடுக்குறோம், அவங்களுக்கு தான் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது அவங்களோட அவங்க வந்து அவங்களுடைய வெப்சைட் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் போய் அப்ளை பண்ணலாம், அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கலாம். அவங்க எத்தனை பிரான்ச்சஸ் வச்சுருக்காங்க, எவ்வளோ கம்பெனிஸ் ரன் பண்ணாங்க, எவ்வளோ எம்ப்ளாயீஸ் இருக்காங்க, எவ்வளோ ப்ராஜெக்ட் ரன் பண்ணிகிட்ருக்காங்க, எல்லாமே நீங்கள் இந்த வெப்சைட்டில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.
இது இல்லாமல் வந்துட்டு மற்ற அசிஸ்டன்ட் உங்களுக்கு என்ன வேணுனாலும் இந்த வெப்சைட்டில் போய் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நீங்கள் பெங்களூர் ஏரியாவில் ஒர்க் பண்ண போகிறீங்க. வெப்சைட் லிங்க் இந்த அப்ளிகேஷனுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த லிங்க்ல போய் நீங்கள் அப்ளை பண்ணால் போதும். அப்ளை பண்ண போகிற எல்லாருக்கும் பெஸ்ட் ஆஃப் லக். அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வேகன்சி வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.